நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று இங்கே லூசிபருடைய கிரியைகளை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறவன், உன்னதமானவருக்கு எதிரான வார்த்தைகளை பேசுகிறவன். வார்த்தை சாட்சியிடுகிறது மாமிசத்தில் வந்ததை, வார்த்தை சாட்சியிடுகிறது பரிசுத்தாவியாய் வெளிப்பட்டிருக்கிறது. அப்படி வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு விரோதமான கிரியைகளை சாட்சியிடக்கூடியவன் சத்துரு ஆகிய பிசாசு. இவன் தன்னுடைய கிரியைகளிலே எவ்விதமாக கிரியைகளை செய்வான் என்று 3 தன்மைகளான கிரியைகளை குறித்து இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முதலாவது, உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறவன். மற்றொன்று, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்குகிறவன். மற்றொன்று, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பது. இப்படி 3 விதமான கிரியைகளை செய்து உன்னதமானவருக்கு விரோதமாக தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறவன், தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவன், தன்னுடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறவன், தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவன். கர்த்தருடைய ஜனமாய் சாட்சியிடப்பட்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளாக அவருடைய கிரியைகள் உன்னதமானவருக்கு விரோதமாக சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வார்த்தைகளாக அவருடைய சுவிசேஷம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களை ஒடுக்கக்கூடிய கிரியை, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள், உன்னதமானவருடைய ஆவியை பெற்றிருக்கிற ஜனங்கள், உன்னதமானவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற ஜனங்களை ஒடுக்கக்கூடிய கிரியைகளை செய்கிறவன். வார்த்தையை கொண்டு, தன்னுடைய கிரியைகளை கொண்டு உன்னதமானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எதிரான கிரியைகளை செய்கிறவன், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறவன். இப்படியான கிரியைகளை செய்கிறவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவது உன்னதமானவருக்கு எதிரான கிரியை. உன்னதமானவருக்கு சாட்சியிடுகிறவர்கள் காலங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் சாட்சியிடக்கூடிய பரிசுத்த ஆவியை கொண்ட ஜனங்கள். உன்னதமானவருக்கு எதிரான கிரியைகளை பேசுகிற இவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். 2 விதமான கிரியைகளை இங்கே கர்த்தத்துவத்துக்கு எதிரான கிரியைகளாய் நின்று அவனுடைய கிரியைகள் வெளிப்படும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவன் காலங்களை மாற்றுவான். மற்றொன்று, காலங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணங்களையும் மாற்றுவான். காலங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணங்களை மாற்றக்கூடிய தன்மையிலே கிரியை செய்கிறவன். அன்றைக்கு ஆதாமிடத்திலே ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய கிரியைகளை ஆரம்பித்தான். ஏவாளிடத்திலே அங்கே சாட்சி கொடுத்தான், நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவதில்லை என்று. அவன் பிரமாணங்களை மாற்றுகிறவன். அப்படி பிரமாணங்களை மாற்றுகிறவன் காலங்களுக்கு கட்டளையிடப்படக்கூடிய கர்த்தருடைய பிரமாணங்களை மாற்றுகிறவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான். நேற்றைய பொழுதை இன்றைய பொழுதாகவோ நாளைய பொழுதாக இருக்கக்கூடிய மாறுதல்களை அவன் செய்கிறவன். அதற்குரிய கிரியைகளை சாட்சியிடுகிறவன். நேற்றைய பொழுதுக்குரிய பிரமாணத்தை இன்றைய பொழுதுக்குரிய பிரமாணமாக சாட்சியிடுகிறவன். நாளைய பொழுதுக்குரிய பிரமாணத்தை இன்றைய பொழுதுக்குரிய பிரமாணமாக சாட்சியிடுகிறவன். அவன் மாற்ற நினைக்கிறவன், காலங்களை மாற்ற நினைக்கிறவன், காலங்களுக்குரிய பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறவன். இப்படியான கிரியைகளை செய்கிறவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் இன்றைக்குரிய காரியம் என்னதென்று சாட்சியிடக்கூடிய சாட்சிக்கு எதிர்வினையாற்றுகிறவனாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறான். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். 2 விதமான தன்மையிலே இந்த காலங்களை குறித்து இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலமானது சங்கீதக்காரனுடைய ஜனனத்தின் காலமானது அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதாக சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய காலங்கள் அவருடைய ஆயுசு நாட்களாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றொன்று, அவன் ஜீவிக்கக்கூடிய ஜீவித்துக்குரிய காலம். இந்த 2 தன்மையிலான காலங்கள் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று தாவீதினுடைய ஆயுசு நாட்கள், ஒன்று சங்கீதக்காரனுடைய ஆயுசு நாட்கள். என் காலங்கள் என்று சொல்கிறார். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துக்குள்ளாக அவனுடைய நாட்கள் எது? 70க்கு மேலாக வரக்கூடிய காலம். அது எத்தனாவது வயதுக்கு வரக்கூடிய காலம்? தன்னுடைய ஆயுசு நாட்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய காலம் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தை. மற்றொரு காரியம், அவன் ஜீவிக்கக்கூடிய காலம். அங்கே அவன் ஜீவிக்கக்கூடிய காலம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நடுப்பகுதியிலே ஜீவிக்கக்கூடிய ஒரு காலம். அதன் பின்னர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனமாக வெளிப்பட்டு அங்கே கிறிஸ்துவின் அரசாட்சி ஆரம்பமாக முன்பாக, கிறிஸ்துவுடைய ராஜ்யம் பிரஜாதிகளுக்குள்ளாக ஸ்தாபிக்கப்படும் முன்பாக அங்கே கிருபையானது இஸ்ரவேலர்களை விட்டு எடுபடக்கூடிய ஒரு நிலை. அப்படி இஸ்ரவேலரை விட்டு இடப்படக்கூடிய அந்த கால அளவு, அங்கே அவனுடைய காக்கள்
அந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நாட்களில் எத்தனாவது தன்மையிலே தன்னுடைய கிரியைகள் தன்னுடைய காலம் அமைந்திருக்கிறது என்பதை அறியக்கூடிய அறிவு. ஆதாமிலே ஆரம்பித்த கிரியை, ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோவோடு உடன்படிக்கை செய்தவருடைய கிரியை, அங்கே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக செய்து கொண்ட உடன்படிக்கையின்படியாக அங்கே அவர்களுக்குள்ளாக ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட அந்த கிரியைகளுக்குள்ளாக தாவீதுடைய நாட்கள், சங்கீதக்காரனுடைய நாட்கள், எத்தகைய கிரியைகள் எத்தகைய தன்மையுள்ள காலங்களுக்குள்ளாக அது வந்திருக்கிறது என்பதை அறியக்கூடிய அறிவை தான் பெறக்கூடிய கிருபையை கர்த்தரிடத்திலே வேண்டுவதாக இங்கே சொல்லக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே கர்த்தத்துவத்தின் கிரியைகளுக்குள்ளாக அவனுடைய காலம் எது, மற்றொன்று அவனுடைய ஆயுசு நாட்களை குறித்த காரியம். இந்த இரண்டு காரியங்களை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறார். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 90:12 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். என் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சாட்சி கொடுக்கிறார். எங்கள் நாட்கள், இந்த நாட்களானது அங்கே ஜீவிக்கக்கூடிய காலம். பூமி சிருஷ்டிப்பில் இருந்து ஆதாம் தெரிந்தெடுக்கப்பட்ட பின்பு இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக அவனுடைய இருதயம் எத்தகைய தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று இறங்குகிறான். தேவ சமூகத்திலே கெஞ்சுகிறான். இங்கே ஞான இருதயம், அந்த ஞான இருதயமானது தன் நாட்களை எண்ணக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக் கொள்வதாகும். இங்கே சங்கீதக்காரனும் தன்னுடைய நாட்கள் எப்படிப்பட்ட தன்மையிலே இருக்க வேண்டும், அந்த நாட்களை அறிந்து கொள்வதற்காக, அந்த காலத்தை அறிந்து கொள்வதற்காக ஞான இருதயத்தை அங்கே வேண்டுகிறவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. காலங்கள் தனி மனிதனுடைய ஆயுசு நாட்களுக்குள்ளாக அவன் ஜீவிக்கக்கூடிய காலம். சங்கீதம் 90:10 நாம் பார்க்கிறோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். இது மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறித்த காரியம். மற்றொன்று மனிதன் வாழக்கூடிய காலம், சிருஷ்டிப்பின் நாட்களில் இருந்து வாழக்கூடிய காலம். மற்றொன்று கர்த்தத்துவத்துக்குள்ளாக வாழக்கூடிய காலம். இந்த காலத்துக்குள்ளாக சிருஷ்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சிருஷ்டிப்பின் காலம், இது கடைசி நாட்களில் குமாரன் மூலம் திருமணம் பற்றி இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று எபிரேயர் நிருபம் 1:2 சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் திருவுளம் பற்றினார் என்று சாட்சி கொடுக்கிறார். எது கடைசி நாட்கள்? இந்த வார்த்தை அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி நாட்கள். காலத்தை அறியக்கூடிய அறிவு, நாட்களை அறியக்கூடிய அறிவு. எது கடைசி நாட்கள்? யாருக்கு அது கடைசி நாட்கள்? எத்தகைய கிரியைகளுக்கு அது கடைசி நாட்கள்? இவைகளை அறியக்கூடிய ஞான இருதயம். இந்த ஞான இருதயமானது அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறாரே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த சாட்சி இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலம் திருமணம் பற்றினார் என்று. இந்த கடைசி நாள் என்பது எத்தகைய கிரியைகளை குறிக்கிய காலம். இது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவத்தின் கிரியைகளுக்கு கடைசி காலம். இது இஸ்ரவேலர்களுக்கு அருளப்பட்ட ஆவியின் சரீரம் கிரியை செய்யக்கூடிய கடைசி காலம். யூதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்துக்கு கடைசி காலம். இந்த கடைசி நாட்களிலே அங்கே குமாரன் மூலம் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். குமாரன் மூலம் சாட்சி கொடுத்தார். குமாரன் மூலம் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த சாட்சியானது, குமாரன் அனுப்பப்பட்ட இந்த காரியமானது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவின் காலம். அதன் பின்னர் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு மாமிசத்திலே வெளிப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி அவர் தன்னுடைய மகிமைக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்தின போது பரிசுத்தாவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சாட்சியிடப்பட்டது. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே சாட்சியிடப்பட்ட பின் பிரஜாதிகளுக்குள்ளாக சபைக்காலம் ஆரம்பமானது. சபைக்காலங்களுக்கு முன்பு வரையிலும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபையின் நிறைவு, சபைக்காலங்கள் ஆரம்பமாகும் வரையிலும் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அங்கே அவர்களுக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்குள்ளாக கர்த்தத்துவத்துக்குள்ளாக சாட்சியிடப்பட்டது. இந்த காலத்தை குறித்தே கடைசி காலம் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த கடைசி நாட்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட கிருபைக்கு கடைசி காலம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதாகமத்திலே 12 நாட்களை குறித்த சாட்சியாக வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காலங்கள் நாட்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாட்களாக கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்கள் 24 மணி நேரம் கொண்ட ஒரு கால அளவுள்ள நாட்கள் அல்ல. இது கர்த்தருடைய ஆதீனத்திலே குறிக்கப்பட்ட ஒரு கால அளவு. வேதம் சாட்சி கொடுக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கால அளவுக்குள்ளாக நிறைவேறின ஒரு காரியம். இதன் பின்னர் இதற்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிருஷ்டிப்புக்குரிய கிரியைகளுக்குரிய காலங்களை கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். 1ஆம் நாள் அவர் வெளிச்சத்தை உருவாக்கினார் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முதலாக இந்த பூமியிலே வெளிச்சம் உண்டாயிற்று. இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது 1ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கால அளவிலே வெளிச்சம் உண்டானது. வெளிச்சம் உண்டான பின்னரே ஜீவராசிகள் உருவாயிற்று என்று அறிவியல் சாட்சி கொடுக்கிறது. முதலாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது வெளிச்சம். இந்த வெளிச்சமே முதலாக உருவாக்கப்பட்டது. இந்த வெளிச்சம் உருவான பிறகு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜலம் என்றும் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜலம் என்றும் அங்கே ஜலம் வேறு விரிக்கப்படுகிறது. மேகத்துக்குள்ளாக பிரிவினையை கொடுக்கக்கூடிய அந்த மேகத்துக்குள்ளான ஜலம் என்றும் இங்கே பூமியிலே இருக்கக்கூடிய ஜலம் பூமியிலே இருக்கக்கூடிய ஜலமாகவும் பிரிக்கப்பட்டது. 2 தன்மைகளாக பிரிக்கப்பட்டது. இந்த கால அளவு 2ஆம் நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 3ஆம் நாளிலே அவர் வெட்டாந்தரையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கினார். வெட்டாந்தரை உண்டாயிற்று. வெட்டாந்தரை 3ஆம் நாளிலே உருவாயிற்று. சமுத்திரம் 3ஆம் நாளிலே உருவாயிற்று. அப்படி வெட்டாந்தரை உண்டான பின்பு அங்கே புல் பூண்டுகள் விருட்சங்கள் உருவாயிற்று என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் வெட்டாந்தரையிலே உருவாயிற்று. பின்னர் இழந்த நிகழ்வு 4ஆம் நாள் என்று சாட்சி கொடுக்கிறார். 4ஆம் நாளிலே சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்டது. 4ஆம் நாள் அவர் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கினார். நாம் நாட்களாக கணக்கிடுகிறது சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறைந்து மறுபடியும் எழும்பக்கூடிய ஒரு காலம். இது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட காலம். நாம் இப்பொழுது காலங்களை குறித்து தீர்மானிக்கக்கூடிய காலம் அது 24 மணி நேரம். இரவு 12 மணிக்கு பிறகு மறுநாள் இரவு 12க்கு முன்னர் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் 24 மணி நேரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் என்று நாம் தீர்க்கிறோம். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கால அளவானது சூரிய சந்திரங்கள் உருவாக்கப்படும் முன்னரே, சூரிய சந்திரன் ஒளி கொடுக்கும் முன்னரே அங்கே ஒளி இருந்தது என்றும் அந்த ஒளி இருக்கக்கூடிய காலத்துக்குள்ளாக இங்கே பூமியிலே புல் பூண்டுகள் உருவாயிற்று என்றும் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் 4ஆம் நாளிலே அவர் சூரிய சந்திர நட்சத்திரங்களை உருவாக்கினார். நாம் சாட்சியிடக்கூடிய காணக்கூடிய இந்த நாள் என்பது 24 மணி நேரம் கொடுக்கக்கூடிய இந்த நாள் என்பது சூரியனை வைத்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு வருடம் என்பதும் சூரியனை வைத்து நாம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது 4ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட காரியம். 5ஆம் நாள் அவர் நீள்வாழ் ஜந்துக்களையும் பறவைகளையும் உருவாக்கினார் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் நாளிலே மிருகங்கள், ஊரு பிராணிகள், மனிதன் இவையாவும் சிருஷ்டிக்கப்பட்டது. விலங்குகளோடு விலங்குகளாக மனிதனும் சிருஷ்டிக்கப்பட்டார். இப்படி சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவர் ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்படி ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த கால அளவானது 6ஆம் நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 2 அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இங்கே 7ஆம் நாள் என்ற ஒரு கால அளவு நிறைவு பெற்று விட்டது. அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த கால அளவானது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கால அளவு. அப்படி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய அந்த கால அளவிலே அவர் ஓய்ந்திருந்தார். அப்படி ஓய்ந்திருந்த பின்னர் அங்கே ஆதாம் என்ற ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆதாமுக்குள்ளாக அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அங்கே மனிதன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அவர் 6 நாளிலும் தன்னுடைய சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்தார்.
இது ஒரு கால அளவு. இந்த கால அளவு பல ஆயிரம் ஆண்டுகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால அளவு. அப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த கால அளவுக்குள்ளாக அவர் சிருஷ்டிப்பின் கிரியைகளை நிறைவேற்றி முடித்தார். 6ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற கால அளவிலே அங்கே மனிதர் சிருஷ்டிக்கப்பட்டார். மனித இனம் உருவாக்கப்பட்டது. அப்படி மனித இனம் உருவாக்கப்பட்டது, ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்டது என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறது. அதன் பின்னர் அவர் ஒரு கால அளவிலே ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த கால அளவானது 7ஆம் நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படி 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்த பிறகு ஆதாமுக்குள்ளாக சுவாசத்தை ஊதினார். ஆதாம் ஜீவன் கொண்டவனானான். ஆதாம் ஆத்மா கொண்டவனானான். இது 7ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற கால அளவின் நிறைவிலே அவர் செய்தது. 7ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஓய்வுக்குரிய நாள் நிறைவு பெற்ற பின் அங்கே மற்றொரு காரியம் அடுத்த நாளிலே ஆரம்பமாயிற்று. அந்த நாள் 8ஆம் நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 8ஆம் நாள் என்பது விருத்த சேதனத்தின் நாள். அது கர்த்தருடைய நாள். அது கர்த்தத்துவத்தின் நாள். 8ஆம் நாள் என்பது கர்த்தத்துவத்தின் நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 6 நாளிலும் சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்த பின்னர் அங்கே ஆதாமுக்குள்ளாக ஜீவனுக்குரிய கிரியைகள் உருவாக்கத்தக்க விதமாய் அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மா கொண்டவனானான். அப்படி ஜீவாத்மா கொண்டு சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்பின் மனிதன் முதல் மனிதன் ஆதாம். 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை அவர் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அப்படி ஆணும் பெண்ணுமாக உருவாக்கப்பட்டவர்கள் பூமியிலே வளர்ந்து பெருக ஆரம்பித்தார்கள். பூமியிலே நிரம்ப ஆரம்பித்தார்கள். அப்படி பூமியில் இருந்து நிரம்பின ஜனங்களுக்குள்ளாக ஆதாம் தெரிந்தெடுக்கப்பட்டான். ஆதாமுக்குள்ளே சுவாசத்தை ஊதினார். அவன் கர்த்தத்துவத்தின் ராஜ்யத்துக்குள்ளாக வர கர்த்தத்துவத்துக்குரிய கிரியைகளை தன்னகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் ஆவியின் சரீரம் கொண்டவனாக மாறினான். ஆதாமுக்கு பின்னர் ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த காலம் 8ஆம் நாளுக்குரிய காலம். 8ஆம் நாள் ஆதாமுடைய சந்ததியிலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் வேறு விரிக்கப்பட்டார்கள். ஆதாமுடைய சந்ததியில் இருந்து இவர்கள் வேறு விரிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் வேறு விரிக்கப்பட்டார்கள். யூதர்கள் வேறு விரிக்கப்பட்டார்கள். அப்படி வேறு விரிக்கப்பட்டவர்களுக்குள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்டார். அவர் மாமிசத்திலே வெளிப்பட்டு 6 நாளை குறித்த சாட்சியை அங்கே அவர் தன்னுடைய மாமிச சரீரத்தில் இருந்து அவர் வெளிப்படுத்தினார். அவர் சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், ஆதியிலே மனுஷனை உருவாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் என்று சாட்சி கொடுத்தார். மனிதன் உருவாக்கப்பட்ட காலத்திலே, மனித இனம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலே, சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலே அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அது ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆதி என்ற கால அளவானது 6ஆம் நாளை குறித்த கால அளவாகும். அப்படி 6ஆம் நாளிலே அவர் சிருஷ்டித்த மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் இதை குறித்தே அவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆதாம் தனக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்ட காலம் 7 நாள் என்ற கால அளவு நிறைவேறி அடுத்த ஒரு கால அளவுக்குள்ளான நாள் ஆரம்பமான காலம். அப்படி ஆரம்பமான காலம் கர்த்தத்துவ கிரியைக்குரிய காலம். ஆதாம் கர்த்தத்துவ கிரியைக்குள்ளான தெரிந்தெடுக்கப்பட்ட முதல் மனிதன். அதன் பின்னர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த வழித்தோன்றலிலே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். மாமிசத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய நாமத்தின் மீது பிரஜாதிகளாகிய நாம் விசுவாசம் வைத்து அந்த ஜீவனுக்குரிய கிரியைகளுக்குள்ளாக வர கிருபை பெற்ற ஜனமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற கிரியை இடைவிடக்கூடிய கிருபையை இயேசு கிறிஸ்து என நாமம் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளுடைய ஆரம்பம் அங்கே கிருபையின் நிறைவாக இஸ்ரவேலர்களுக்கு சாட்சியிடப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் காலம் என்று ஒரு கால அளவு சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆரம்பமானது ஆதாமில் இருந்து அது 8வது நாளாக சாட்சியிடப்படக்கூடிய இந்த கால அளவுக்குள்ளாக முன்னர் ஆதாமுடைய சந்ததியிலே வந்த ஜனங்களுக்கும் பின்னர் ஆதாமுடைய சந்ததி அல்லாத ஜனங்களுக்கும் அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அந்த கிருபையானது ஆவியின் சரீரம் என்ற ஆத்தும ஜனனமாகும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரை என்று ஒரு கால அளவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். புறஜாதிகளின் காலம் என்று ஒரு கால அளவு இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த காலமானது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கிருபையானது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். அந்த கால அளவு நிறைவேறும் வரையிலும்
புறஜாதியாரால் எருசலேம் மிதிக்கப்பட வேண்டும். அப்படி புறஜாதியருடைய ஆளுமைக்குள்ளாக எருசலேம் பட்டணம் காணப்படும் வரையிலும் கிருபையானது புறஜாதிகளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எருசலேம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக வரும் பொழுது அங்கே கிருபையானது மீண்டுமாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சென்றடையும், யூதர்களுக்குள்ளாக சென்றடையும். அது ஆவியின் சரீரம் என்ற கிரியை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக யூதர்களுக்குள்ளாக சென்றடையும். புறஜாதிகள் அந்த கிருபையை இழந்து போவார்கள். அதன் பின்னர் புறஜாதிகளுக்குள்ளாக ஆவியின் சரீரம் ஜனிப்பிக்க இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை புறஜாதிகளுடைய காலம் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படி புறஜாதிகளுடைய காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிற இந்த சாட்சியின் கால அளவானது 7 சபைகளை கொண்டு எழும்பக்கூடிய ஒரு காலம். வெளிப்படுத்த விசேஷம் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபை காலங்கள். இங்கே அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபை காலங்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த புறஜாதிகளுடைய காலம் 7 சபை காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால அளவானது 7 சபை காலங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால அளவு. புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் சரீரத்துக்குரிய ஜனனத்துக்குரிய கால அளவானது 7 சபை காலங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால அளவு. இந்த சபை காலங்களை குறித்து ஏற்கனவே சகோதரர் வில்லியம் பிரன்ஹாம் சாட்சியிட்டு இருக்கிறார். அவருடைய சாட்சியின் மூலம் 7 சபைகளையும் 7 சபைகளுடைய தன்மைகளும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 7வது சபைக்குரிய தூதனாக சகோதரர் வில்லியம் பிரன்ஹாம் அங்கே கர்த்தத்துவத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியின் தூதனாக தன்னை வெளிப்படுத்தினார். இப்பொழுது நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த கால அளவானது வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவின்படியாக 8வது நாளாகும். 8ஆம் நாள் என்பது விருத்த சேதனத்தின் நாள். இப்படி விருத்த சேதனத்தின் நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 8ஆம் நாளிலே நாம் நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற கிரியைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையின் காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிருபையின் காலம் என்பது தகுதி இல்லாது இருக்கக்கூடிய ஜனத்துக்கு தகுதிக்குரிய கிரியைகளை அங்கே தனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையே புறஜாதிகளாகிய நாம் நமக்குள்ளாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆவியின் சரீரம். 8ஆம் நாள் விருத்த சேதனத்தின் நாள். அந்த விருத்த சேதனத்தின் நாளானது கர்த்தத்துவத்தின் கிரியைகளின் நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 6 நாளும் அவருடைய கிரியைகள் தேவன் என்ற நாமத்தில் கிரியை செய்த கிரியைகளாகும். அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியிலே இவைகள் யாவும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிப்பின் நாமம் தேவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அங்கே கர்த்தத்துவம் ஆரம்பமானது. அவருடைய நாமம் தேவனாகிய கர்த்தராக மாற்றி அமைக்கப்படுகிறது. அவருடைய நாமம் தேவனாகிய கர்த்தராக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அங்கே தேவனாகிய கர்த்தர் கர்த்தத்துவத்தின் கிரியைகளுக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை புச்சக்கரத்திலே நிறைவேற்றி வருகிறார். அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காலமானது 8ஆம் நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 8ஆம் நாள் என்பது கிருபையின் நாள். அந்த கிருபையின் நாள் என்பது ஆவியின் சரீரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை இந்த பூச்சக்கரத்திலே ஜீவிக்கக்கூடிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நாள். எனவே 8ஆம் நாள் கிருபையின் நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம், அது 9வது நாள். அங்கே கிரியைகளுக்கு பலன் இல்லை. அங்கே ஆவியின் சரீரம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் நாள் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எப்படியான தன்மையிலே இருந்தானோ அதே தன்மைக்குள்ளாக 9வது நாளிலே ஜீவிக்கக்கூடிய மனிதனும் இருப்பான். 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் 7ஆம் நாளிலே தன்னுடைய ஜீவியங்களை ஜீவித்துக் கொண்டிருந்த மனிதன் 9வது நாளிலும் அதே தன்மை கொண்ட மனிதனாகவே காணப்படுவான். பூமி முழுவதும் ஆத்தும ஜனனம் என்ற கிருபையை இழந்த நாளாக காணப்படும். 9வது நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாட்சி காலத்திலே இருள் பற்றி கொண்டிருக்கக்கூடிய காலம். அந்த இருள் என்பது ஆவியின் சரீரத்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. பூமியின் சிருஷ்டிப்புக்கள் ஆவியின் சரீரத்தை பெறக்கூடிய கிருபையை இழந்திருக்கக்கூடிய காலமே 9வது நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த 9வது நாளிலே ஆவியின் சரீரம் இல்லாத ஒரு காலம், இடைவிட இயலாது இருக்கக்கூடிய ஒரு காலம். இங்கே உபத்திரவம் ஆரம்பமாக கூடிய காலம். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் எவைகளை சிருஷ்டித்தாலோ அவைகள் அவர்களுக்கு எதிராகவே எழும்பி அழிவை கொண்டு வரும் காலம். அது உபத்திரவ காலம்.
9வது நாள் பூமியிலே உபத்திரவம் ஆரம்பமாகும். அந்த உபத்திரவமானது மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அழிவுக்குள்ளாக அவனை கொண்டு போய் சேர்க்கும் போது வரக்கூடிய அழிவு. மனிதனுடைய ஞானத்தினால் உருவாக்கப்பட்டவைகள் மனிதனுக்கு எதிராக செயல்படும். அப்படி மனிதனுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த ஞானத்துக்குரிய பொருட்களின் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய அழிவின் காலமே 9வது நாள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 9வது நாள் மனிதர் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அணு உலைகள், மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்டு அழிவுக்குரிய தன்மையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், இவையாவும் மனிதனுக்கு அழிவை கொடுக்கும். அப்படி அழிவை கொடுக்கக்கூடிய காலம் அது 9வது நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் 10வது நாள். 10வது நாள் என்பது சிருஷ்டிகரால் பூமிக்கு ஏற்படக்கூடிய உபத்திரவம். 9வது நாள் சிருஷ்டிப்புக்கள் மூலமாக, சிருஷ்டிப்புக்களின் கண்டுபிடிப்புகளின் மூலமாக பூமிக்கு வரக்கூடிய உபத்திரவம். 10வது நாள் சிருஷ்டிகரினால் பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளுக்கு அழிவை உருவாக்கக்கூடிய ஒரு காலம். இந்த 10வது நாளிலே சிருஷ்டிகர் தேவன் இந்த பூமியை உபத்திரவுக்கு உட்படுத்துவார். இந்த பூமி உபத்திரவத்துக்குள்ளாகும். இந்த பூமியிலே ஜீவிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. அது மகா உபத்திரவத்தின் நாள். மனிதன் மரணத்தை தேடி அலைந்தாலும் மனிதனுக்குள்ளாக மரணம் வராது. அப்படி அழிவுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு காலம், ஒரு நெருக்கத்தின் காலம் மகா உபத்திரவ நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த கால அளவானது இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவிலே அது 10வது நாள் ஆகும். 10வது நாள் பூமியின் மேற்பரப்பு முழுவதும் அக்கினியினால் அழிக்கப்பட்டுவிடும். முந்தைய சிருஷ்டிப்புகள் யாவும் அழிக்கப்பட்டுவிடும். 10வது நாள் அழிவுக்குரிய காலம், அது மகா உபத்திரவத்தின் காலம். அதன் பின்னர் வரக்கூடிய காலம் 11வது நாள். 11வது நாள் அது 1000 வருட அரசாட்சி. அக்கினியினால் சுட்டி எரிக்கப்பட்ட பூமியின் மேற்பரப்பு மறுபடியும் பசுமைக்குள்ளாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு நினைப்பாரும் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறாரே, அப்படியான ஒரு ஜீவியம் அரசாட்சி. அது கிறிஸ்துவனுடைய அரசாட்சி. இன்று இந்த பூச்சக்கரம் முழுவதும் பொல்லாங்கலுக்குள் இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த பூமி முழுவதும் பொல்லாங்கலுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1000 வருட அரசாட்சி. பொல்லாங்கனானவன் அங்கே 1000 வருடம் பாதாளத்திலே கட்டுண்டவனாக காணப்படுவான். அப்படி கட்டுண்டவனாக அவன் அங்க பாதாளத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கும் பொழுது இந்த பூமியிலே ஆளுமை 1000 வருட கிறிஸ்துவனுடைய அரசாட்சி. கேடில்லா ஒரு அரசாட்சி, பாவமில்லா ஒரு அரசாட்சி, அப்படியான ஒரு அரசாட்சி. 11வது நாள். இந்த 11வது நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த கால அளவானது பூமியிலே நீதியின் அரசாட்சி ஏற்படக்கூடிய காலம், பாவமில்லா அரசாட்சி ஏற்படக்கூடிய காலம். நம்மை ஆளுகிற ராஜா பரிசுத்தம் உள்ளவராக ஆட்சி செய்கிறார். பரிசுத்தமில்லா நிலைக்குள்ளாகவே இன்றைக்கு ஆட்சியாளர்களை பரிசுத்தமில்லாதவன் ஆட்சிக்குள்ளாக அமர்த்துகிறான். அவன் அதற்கு அதிகாரம் பெற்றவன். இந்த பூமியிலே ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் லூசிபர். அவனுடைய ஆளுமை அரசாட்சியாய் இந்த பூச்சக்கரத்திலே காணப்படுகிறது. அது முற்றிலுமாக நீக்கப்பட்டு விடும். அவன் பாதாளத்திலே கட்டப்பட்டு விடுவான். அந்த 1000 வருடம் வரையிலும் நீதியின் அரசாட்சி, கிறிஸ்துவின் அரசாட்சி இந்த பூச்சக்கரம் முழுவதும் நிகழும். அது பசுமையின் அரசாட்சி. அதன் பின்னர் 11வது நாளின் நிறைவிலே கோகு மாக்கோகு எழும்பி அங்கே ஒரு புரட்சிக்குள்ளான ஒரு காரியம் வரும் பொழுது அங்கே அழிவுக்குள்ளாகும். வானமும் பூமியும் அழிக்கப்பட்டு விடும். இது 11வது நாள் நிறைவிலே நடக்கக்கூடிய காரியம். அதன் பின்னர் 12வது நாள் அது அழிவில்லாத காலம். அது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பரலோக சுதந்திரத்தை அடைந்து அழிவில்லாது ஜீவிக்கக்கூடிய ஒரு காலம். அது அழிவில்லாத காலம். இப்படியாக வேதம் சாட்சி கொடுக்கிறது கர்த்தருடைய கரத்தின் காலங்களை குறித்து. இந்த ஒவ்வொரு காலத்துக்குள்ளாகவும் கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை சாட்சி கொடுக்கிறார். கர்த்தத்துவ நாளுக்குரியதே பிரமாணம், கர்த்தத்துவ ஜனத்துக்குரியதே பிரமாணம். அதுவே கர்த்தர் கொடுக்கக்கூடிய பிரமாணம். அதுவே கர்த்தத்துவ பிரமாணமாக சாட்சி கொடுக்கிறது. அந்த கர்த்தத்துவ பிரமாணத்துக்கு சாட்சியிடுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய சாட்சி இந்த பூச்சக்கரத்திலே கர்த்தத்துவத்துக்குள்ளாக சாட்சியிடப்படுகிறது. அவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாக சாட்சியிடப்படுகிறது. உன்னதமானவர் இந்த காலங்களுக்கு வைத்திருக்கிற பிரமாணங்கள், இவைகளை மாற்ற நினைக்கிறவன் பிசாசு. இவன் காலங்களை மாற்ற நினைக்கிறவன், அந்த காலங்களுக்குரிய பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறவன். இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் நியாய பிரமாணம். கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக 7 சபை காலங்களிலும் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் 7 சபைக்குரிய பிரமாணங்கள். இவைகளை மாற்ற நினைக்கிறவன் பிசாசு. இந்த சபை காலங்களை குறித்த அறிவை அறிய விடாதபடிக்கு, ஞான இருதயம் எழாதபடிக்கு தடை செய்கிறவன் பிசாசு. கர்த்தருடைய காலங்கள், அவருடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது.
இங்கே சங்கீதக்காரன் சாட்சியிட்டது போல என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும், எனக்கு போதித்தருளும் என்று சாட்சி கொடுத்தது போல நம்முடைய நாட்களை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய நாட்களின் அறிவை, நம்முடைய நாட்களை எண்ணக்கூடிய ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.